ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிறந்ததிலிருந்தே ரொம்ப இவர்கள் சந்திக்காத துயரம் என்று ஒன்றுமில்லை. ஆமா சார், மற்ற ராசிக்காரங்களாம் அப்படி ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவர்களுக்கு மட்டும் ஒரு இது, ஏன்னா குரு வந்து பாதகாதிபதியா போயிடுறாரு. நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் என்னோட பேட்டைக்கு, நீங்க தான் இனிமேல். மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமே இந்த ஃபீல்டுல நீங்க தான். அது என்ன தொழில் செஞ்சாலும் நீங்க சரி, அது என்ன தொழில் பண்ணாலும் சரி, பலவீனங்களை பலமாக்க கற்றுக்கொண்டால் நாமும் ஜெயிக்கலாம். பலவீனங்களை பலமாக்க கற்றுக்கணும். நீங்கள் எல்லாம் விஷமாக சாப்பிட்டு சிரிச்சு போச்சு உங்களுக்கு. இனிமேல் விஷம் கொடுத்தா கூட ஒன்றும் ஆகாது. அந்தளவுக்கு ஏன் வந்து இவ்வளோ தூரம் நான் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி அஷ்டம சனி அனுபவிச்சு அது ஒரு ரொம்ப நாளாக ஓடிச்சு அந்த ப்ராசஸ். சனி போய் வக்கரமாய் வந்தார், திரும்ப வந்தார், திரும்ப எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இப்போ தான் அப்பாடான்னு சொல்லி 10க்கு வந்திருக்காரு. 2.5 வருஷம் உங்கள் காட்டில் மழை. நீங்கள் எந்த ஜோதிட பலன்களும் பார்க்க தேவையில்ல, பேப்பர் டிவி எதையும் பார்க்க தேவையில்ல. ஒரே ஒரு சேனல் காலைல 8 மணிக்கு மட்டும் ஃபேமிலியோடு அந்த கீழே உட்காந்து ஐபிசி பக்தி மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருக்கேன். நம்மளுக்கு நல்லது சொல்கிற ஒன்று போதும் சார். வாழ்க்கையில் நம்ம உருப்படணும்னா நமக்கு நல்லது சொல்கிற ஒரு விஷயம் நடந்தால் போதும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன கொண்டு வரப்போகிறது, என்ன தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிறந்ததிலிருந்தே ரொம்ப இவர்கள் சந்திக்காத துயரம் என்று ஒன்றுமில்லை. ஆமாம் சார், மற்ற ராசிக்காரங்களாம் அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவர்களுக்கு மட்டும் ஒரு இது, ஏன்னா குரு வந்து பாதகாதிபதியாக போய்டுறாரு. குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஜாதகத்தில் பணம் அப்படின்னாலே குரு தான். நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் சுக்கரன்னா பணம்னு, சுக்கரன்னா சுகம், பணம்னா குரு தான். ஸோ அந்த குருவை பாதகாதிபதியாக, அதாவது இந்த ப்ராப்ளமாக ஒரு பகைச்சிக்கிட்டவங்க இவங்கெல்லாம். ஸோ இவர்களுக்கு அதனால் அந்த பண வரத்துங்கிறது பல்க் ஃப்ளோவாக வரவே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாள் செலவுக்கு மட்டும் காசு கொடுப்பார் கடவுள். அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த தடவை உங்களுக்கு பணம் தர முடிவு பண்ணியிருக்கிறது யாருன்னா த டான், மிஸ்டர் த கிரேட் சனி. நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் என்னோட பேட்டைக்கு, நீங்கள் தான் இனிமேல். மிதுனராசிக்காரர்களுக்கு இனிமே இந்த ஃபீல்டில் நீங்கள் தான். அது என்ன தொழில் செஞ்சாலும் நீங்கள் சரி, அது என்ன தொழில் பண்ணாலும் சரி. இது பண்ணுறேன் நான் வந்து இந்த மாதிரி வந்து புத்தக ஸ்டேஷ்னரிஸ் கடை, உங்கள் கடை தான் சார். நான் காய்கறி கடை வச்சுருக்கேன், உங்கள் கடை தான். நீங்கள் எது பண்ணாலும் சரி அதில் டாப்பில் வருவீங்க. நான் லேத்து மிஷின் 2 மிஷின் போட்டு ஓட்டுறேன் சார், விஎம்சி சிஎம்சி, உங்கள் மிஷின் தான். உங்களை அடிச்சுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க, சும்மா சொல்கிறீங்க சார். அப்படிலாம் இல்லை சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு கெடுதலாக நடந்து நல்லதே நடந்தால் கூட நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தேடுறீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் நமக்கு சொல்ல மாட்டாங்களான்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் சொல்லும் பொழுது உங்கள் மனதை அதை நம்ப மாட்டேங்குது. ஏன்னா என்ன சொல்கிறீங்க, எனக்கு நல்லதெல்லாம் நடக்குங்கிறீங்களா அப்படிங்கிறீங்க. ஏன் இவ்வளோ வீக் ஆகிட்டீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வீக் ஆகாதீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, கிரகங்கள் அப்படிங்கிறதோட ரொம்ப ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாலே மனசு சென்சிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி இப்படி ஆகிடுமே அப்படி ஆகிடுமே, ஏன்னா அவங்க கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. 10ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது பெரும்புகழை தருகிறார். எனக்கு போய் என்னங்க புகழ் வரும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாசலில் உட்காந்துருந்தா உங்களுக்கு புகழ் வராது. வாய்ப்புகள் கூட அதற்கான ஆளை தேர்ந்தெடுத்து தகுதியானவர்களுக்குத்தான் வரும். ஒரு இளைஞன் தொடர்ந்து அவனுக்கு வந்து ஜூடோ சண்டை போடணும்னு ஆசைங்க. அவனுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, எப்படியாவது ஜூடோ சண்டை போடணும். நான் வந்து இங்கே இருக்கிற மல்யுத்த வீரர்கள் அத்தனை பேர் நான் வந்து அந்த குத்துச்சண்டை வீரர்கள்லாம் நான் ஜெயிக்கணும் என்று ஆசை. ஆனால் அவனுக்கு இடது கை இல்லை. சிறு வயதிலேயே அந்த கையை பறி கொடுத்துட்டான் ஒரு விபத்தில். இடது கை இல்லை. அப்போ அந்த ஜூடோ மாஸ்டர்கிட்ட போய் கேட்குறேன், மாஸ்டர் எனக்கு வந்து இடது கை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு வெறி, இந்த ஜூடோ எனும் பெருங்கலையில் நான் சிறப்பாக வரணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. மாஸ்டர் என்ன பண்ணாரா, உன் மேலே நீ நம்புறியா? ஆமாம் நம்புகிறேன். உனக்கு என்ன அவ்வளோ நம்பிக்கை? வர்றவன்லாம் பெரிய என்ன சொல்லுவாங்களா, இந்த கெடா மாடு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஆளாக இருப்பானே, எப்படி அவனை அடிப்பேன்னு நம்புகிறேன்? நீ சின்ன பையன், நீ எப்படி அடிப்ப? என்னால் முடியும், நான் நம்புகிறேன். இந்த கராத்தே கிட்டு பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி தன்னை நம்பினா என்ன வேணால் பண்ணலாம். தன்னை அவன் நம்பினான். சரி ஓகே, நாளைக்கு காலையில் ட்ரைனிங் வந்திருக்கான். ட்ரைனிங் வந்தோடனே ஒரே ஒரு குத்து இப்படி குத்தணும், அதை மட்டும் சொல்லி கொடுத்துருக்காரு. இதான் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குற முதல் பயிற்சி, நீ குத்தணும். சரி,
இதையே 48 நாளும் பண்ணியிருக்கான். அந்த பையனும் மாஸ்டர் இன்றைக்கி வேறு ஏதாவது சொல்லிக் கொடுப்பாருன்னு ஆசையாக வருவான். பெல்ட் எல்லாம் போட்டு வருவான், பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் போட்டு வருவான். மாஸ்டர் அப்படிமா மாஸ்டர் வருவார், ஒரே குத்து, அவ்வளோ, வேறு எதுவும் சொல்லி தரவே இல்லை. இவனுக்கு ஒரு பக்கம் இந்த மாஸ்டருக்கு உண்மையிலேயே விஷயம் தெரியுமா தெரியாதா, நம்ம இவரை நம்பி வந்திருக்கோமே, இந்த ஒரு குத்தை தவிர வேறு எதுவுமே சொல்லித் தரலையே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு டெய்லி ஒரு விஷயத்தை குத்தணும். மரத்தை குத்தணும், அந்த மாதிரி ஒரு கடினமான பொருட்களை செங்கலை உடைக்கணும், அந்த மாதிரி கொடுத்துட்டே இந்த கையை பலம் பண்ணிகிட்டே போகிறார். ஆனால் அது ஒத்துக்கணும், இந்த கையை பலம் பண்ணார். ஆனால் சொல்லிக் கொடுத்த ஒரே குத்து ஒரு குத்து தான், மற்றபடி எதுவும் இல்லை. இவருக்கு டோர்னமெண்ட் வந்துருச்சு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணுறாங்க, டோர்னமெண்ட்டுக்கு போகிறார். யார் அந்த பையன்? இவனுக்கு ஒரே ஆச்சரியம், வர்றவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, என்னென்னமோ ஜூடோ வித்தைகள்லாம் பண்ணுறாங்க. தெரியும்ல உங்களுக்கு, கராத்தே இப்படி சுற்றி சுற்றிலாம் பண்ணுவாங்க. இவனுக்கும் ஆசை அப்படிலாம் பண்ணணும்னு நினச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தான். ஆனால் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே குத்து குத்துறது தான், வேறு எதுவும் கிடையாது. என்னடா நம்மளை இப்படியே இறக்கி விட்றாங்களேன்ட்டு மாஸ்டர் மூஞ்ச பார்க்குறான். மாஸ்டர் நீ போ, நீ ஜெயிப்ப போன இறக்கி விட்றாரு. நான் எப்படி ஜெயிப்பேன் தெரில. ஆனால் அவன் இறங்கின உடனே உங்களுக்கு நம்ப மாட்டீர்கள் என் அன்பின் நண்பர்களை, நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட 5 பேரை வீழ்த்தின ஒரே சிங்கம் அவன் தான். 5 பேரும் ஒரே அடி கீழே விழுந்துட்டாங்க. 5 பேர் வருவாங்க, சண்டை போடுவாங்க, ஒரு குத்துவா கீழே விழுந்துருவாங்க. என்னடா இது வித்தையாக இருக்குது அப்படின்ட்டு 5 பேரையும் அடிச்சிட்டான். இவன் தான் கப்பு வாங்கிட்டான். கப்பு வாங்கிட்டு கீழே வந்து கேட்டான் நான் மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் எப்படி இது நடந்தது எனக்கே தெரில, ஒரு குத்து தான் குத்தினேன், அவன் கீழே விழுந்துட்டான். எப்படி? முதலில் உன் கைகளை பலமாக்கினேன், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ப்ராக்டிஸை திருப்பி பண்ணி உன் கை பலமாயிடுச்சு, அதனால தான் நீ குத்துனேன். இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் மற்றவங்க கொடுக்கல. மற்றவங்க வந்து உடலில் இருக்க எல்லா பாகங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணாங்க, கையை மட்டும் கொடுத்தது நீ தான். அதனால பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட்டு, ஜூடோவில் ஒரு டெக்னிக் இருக்குது. உன்னை பதிலுக்கு இப்படி குத்தும் போது பதிலுக்கு அடிக்கணும்னா உன் இடது கையை பிடிச்சி மடக்கி அடிக்கணும். உனக்கு தான் இடது கை இல்லையே, அதனால் உன்னை யாராலையும் பிடிக்க முடியல, நீ பாட்டுக்கு ஓடி போய் ஜெயிச்சிட்டேன்னாரான். இவ்வளோ தாங்க. பலவீனங்களை பலமாக்க கற்றுக்கொண்டால் நாமும் ஜெயிக்கலாம். பலவீனங்களை பலமாக்க கற்றுக்கணும். சார், மற்ற பதிவுகளுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். நான் என்ன வச்சே சொல்ல, நான் ஏன் மற்றவங்களை சொல்லும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதற்கு காரணம் பலவீனங்களை பலமாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய விஷய ஞானம், பெரிய பிரம்ம ஞானம்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு எது வருதோ அதை பண்ணிட்டு போங்க, சரியா போச்சு, அவ்வளோதான். எனக்கு இது வருது சார், அதில் நீங்கள் தான் ஹீரோவாக இருப்பீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு எது வருதோ அதில் தொடர்ந்து ஷைன் பண்ணிங்கனால நீங்கள் பெரிய ஆளாயிடுவீங்க. 10ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் இதை தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறார். பிராண்ட் பண்ண போகிறார். எனக்கு கடை வைக்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஆனால் நான் நல்லா பண்ணுவேன். நல்லா பண்ணிகிட்டே இருங்க, யாராவது ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. 10ஆம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவான் இந்த ஞானத்தை தான் தரப்போகிறார். இனிமே உங்கள் காட்டில் மழை. உங்களுக்கு பலவீனம்னு தானே சொன்னாங்க, அந்த பலவீனத்தை பலமாக மாற்றிடுங்க. அதுதான் உங்கள் பலம். அந்த குரு தான் இந்த ஐபிசி பக்தி. அதுதான் நாங்கள் சொல்லித்தரோம். ஒரே ஒரு விஷயந்தான், உங்களை பதிலுக்கு எதிர்க்கணும்னா உங்கள்கிட்ட இல்லாத விஷயம் ஒன்று இருக்கணும், அது அவன்கிட்ட இல்லை. அவனால் உங்களை ஜெயிக்கவே முடியாது. கவலைப்படாதீங்க. 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலில் டாப்பராக கொண்டு வருவார். அரசியல் புகழ் தருவார், செல்வம் தருவார், பெருமதிப்பு தருவார், எல்லா வளங்களையும் தருவார். பெரிய அளவு புரியுங்க. 10, 11, 12 பார்க்கிறார். 12 பார்க்கும் பொழுது செலவுகளை கொடுப்பார். நான்லாம் செலவு பண்ணுறேன்னா ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து டெய்லி 100 ரூபாய் எடுத்துகிட்டு வருவேன், அப்புறம் அங்கே போய் நின்று நான் வந்து டீ குடிப்பேன், மத்தியானம் சாப்பிடுவேன், மிச்சம் ஒரு 25 ரூபா இருக்கும், போகும்போது போண்டா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இவ்வளோ தான் என்னோட ஒரு ரெகுலர் எக்ஸ்பென்ஸு. அதெல்லாத்தையும் உடச்சி போட்டுருவார். வேண்டுவேனா சாப்பிடு, வேண்டுவேனா பில் பண்ணு. சனி பகவானுடைய அருட்கடாட்சம். நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஒய்ஃபு குழந்தையோட வெளியே போவீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. அதோட என்ன சார் வேணும்? ஸோ 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். சனி 4 பார்க்கும்போது உயர் கல்வி, உயர் பதவி போன்றவை கிடைக்கும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். சார், சனி பயிற்சினா ப்ராப்ளம் தானே சொல்லுவாங்க. அந்த மைண்ட் செட்டை தான் மாற்றுங்கன்றேன். அந்த மைண்ட் செட்டை உடச்சு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த வருடம் மீனராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி 10ஐ பார்க்கிறார். இவங்கெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். 10ல் சனி வந்துட்டார்னா அரசனை போல் யோகம் உண்டுங்கிறான். அரசனை போல். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது லண்டன் போய் படிக்கணும், அமெரிக்கா போய் படிக்கணும், நீங்கள் தான் போகிறீங்க. விசா கொடுத்து கூட்டிகிட்டு போய் படிக்க வைப்பாங்க. படிக்க வைக்கிறது ஒரு ஸ்பான்சர் படிப்பு. உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. லண்டனில் போய் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி அப்டேட் பண்ணுறது தான் ஒரே வேலை. நிறைய பேர் லண்டன் போகிறதே அதுக்கு தான். உங்களை படிக்க அனுப்பிச்சா பார்டரில் பாஸ் பண்ணிட்டு வர்றது. ஏன்னா அங்கே பாஸ் பண்ணதோடு இல்லாமல் இங்கே வந்து வேறு பாஸ் பண்ணணும், இங்கே ஒரு தகுதி சுற்று வைப்பான். ஸோ அப்போது உங்களுக்கு அங்கே 4ஆம் இடத்தை உயர்கல்வி, உயர் பதவியை தந்து விடுகிறார். திடீர்னு உங்களுக்கு ராஜா பதவி. டீம் லீடர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். போகும்போது அவர் உங்கள் நல்லா அவங்ககிட்ட ஒர்க் பண்ணிங்கிறதுக்காக
உங்களை அடுத்த டீம் லீடர் ஆக்கி விட்டு கையெழுத்து போட்டு போயிட்டார். இந்த ஆள் போனார். இந்த பதவிக்கு நீங்கள் கேப்பபிளான்னு பார்த்துக்குங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ண அந்த பதவிக்கு நீங்கள் தகுதி வாய்ந்தவராக மாறிடுறீங்க. அது ரொம்ப முக்கியமே அதுதான். ஸோ அப்போது சனி பகவான் அடுத்து எதை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு என்பது காதல். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி 7 பார்த்துட்டு காதல் ஆசை யாரை விட்டதோ முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஹீரோ ஆகிடுறீங்க சார். இத்தனை நாள் நீங்கள் வாழ்க்கையை ரசிக்காமையே வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேன் தடவ வேண்டும். இயந்திர சக்கரங்களுக்குள் மாட்டிக்கொண்ட உங்களது வாழ்க்கை இனிமே தான் உங்கள் வாழ்வின் நாவில் தேன் தடவ போகிறார்கள். தேன் தடவுறாங்களோ இல்லையோ குருஜி, விஷம் தடவாமல் இருந்தால் போதும். அதெல்லாம் நீங்கள்லாம் விஷமாக சாப்பிட்டு சிரிச்சு போச்சு உங்களுக்கு. இனிமேல் விஷம் கொடுத்தா கூட ஒன்றும் ஆகாது. அந்தளவுக்கு ஏன் இவ்வளோ தூரம் நான் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி அஷ்டம சனி அனுபவிச்சு அது ரொம்ப நாளாக ஓடிச்சு அந்த ப்ராசஸ். சனி போய் வக்கரமாகி வந்தார், திரும்ப எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இப்போ தான் அப்பாடான்னு சொல்லி 10க்கு வந்திருக்கார். 2.5 வருஷம் உங்கள் காட்டில் மழை. நீங்கள் எந்த ஜோதிட பலன்களும் பார்க்க தேவையில்ல, பேப்பர் டிவி எதையும் பார்க்க தேவையில்ல. ஒரே ஒரு சேனல் காலைல 8 மணிக்கு மட்டும் ஃபேமிலியோடு அந்த கீழே உட்காந்து ஐபிசி பக்தி மட்டும் பாருங்கள். வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு நல்லது சொல்கிற ஒன்று போதும் சார். வாழ்க்கையில் நம்ம உருப்படணும்னா நமக்கு நல்லது சொல்கிற ஒரு விஷயம் நடந்தால் போதும். அதுதான் நம்ம விஷயம். காலையில் பார்த்துருங்க. அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. சனி பகவான் அரசியல் புகழை தருவார்னு சொன்னேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு மறுமணம் செய்து வைப்பார். நான் கல்யாணம் பண்ணேன், முதல் திருமணம் இப்படி கை கூடலை, அவங்க எனக்கு செட் ஆகலை, அவங்க என்னை புரிஞ்சிக்கலை, பிரிஞ்சு போயிட்டாங்க, இன்னொரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கலாமா? தாராளமாக பாருங்கள். இந்த வருஷம் நடந்துடும். ஏன்னா குரு வேறு உங்களுக்கு ராசிக்கு வரார். அப்போ சனி வேறு உங்களுக்கு குருவையும் 7 பார்ப்பார், சனியும் 7 பார்ப்பார். இந்த வருடம் பொற்காலம். 7ஆம் வீட்டை சனி பார்க்கும் பொழுது காதல் திருமணங்களை வீட்டார் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. நான் அடிக்கடி சொல்வேன், காதலின் வெற்றி என்பது 2 காதலர்களின் வெற்றியை வாழ்ந்து காட்டுறது. நீங்கள் ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் முன்னாடி எல்லாரோட ஓவர் டைம் உங்களுக்கு தான். உங்கள் சகல ஜாலியாக இருப்பார். மாமனார் வீட்டு சொத்து வந்துடும், அவர் சொத்து இருக்கும், ஜாலியாக அவர் 2 வீடு 3 வீடோடு ஜாலியாக இருப்பார். ஆனால் நீங்கள் ஒரு வீடியும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். ஏன்னா நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டேங்கிற ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் புதியதாக ஒரு உலகத்தை வடிவமைக்கணும். ஒரு வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், எல்லாமே உங்கள் ஒய்ஃப் பேர் தான் எல்லாத்துலேயும் எழுதுவீங்க. ஆனால் கூட உங்களை லவ் மேரேஜ் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சகலை நம்மளால் அவர் யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவர் அரேஞ்ச் மேரேஜ். எதுக்கு சொல்ல வரேன்னா, சனி உங்களுக்கு 7 பார்க்கும்போது புரட்சி சிந்தனை. சனி உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா லவ் மேரேஜ் ஓகே பண்ணார். லவ் மேரேஜ் இங்கே ஓகே ஆகிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். இன்னும் காதலின் கொடிகள் அரைக்கம்பத்தில் தான் பறக்கின்றன. ஊருக்கு வெளியே தான் ரகசியமாக காதலின் கொடிகள் பறக்கின்றன. இங்கே காதலுக்கான சரியான அங்கீகாரம்னா கிடைக்கல. ஆனால் இந்த வருஷம் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, சிவா மனசில் சக்தி மணி, சக்தி யாழ் அப்படிம்பீங்க, தைரியமாக சொல்லுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. ரொம்ப நாளாக நீங்கள் அடையணும்னு ஆசைப்பட்ட அந்த காதல் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் கிடைக்க போகுது. தேடி உங்களுக்கு தொழில் கொடுப்பாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு பிஸ்னஸ் ஆஃபர் வரப்போது. எடுங்க, வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தொழில் ஆஃபர் ஒருத்தர் நேற்று கொடுத்தாருல, ஓகே சார் வி கேன் ஜாயின்லி ஒர்க்குன்னு கொடுங்க. பெரிய விஷயங்கள்லாம் சட்டு நடந்துடும். முதல்ல நான் ஐபிசி வரும்போது அப்படி தான் நடந்தது. அதுக்கு முந்தின நாள் அண்ணன்ட்ட பேசுகிறேன், அண்ணே நாளைக்கு வரலாமாண்ணே, ரைட் டன். நேரம் அதுவே நடக்கும். அந்த மாதிரி நேரம் வந்துடுச்சு உங்களுக்கு. இனிமேல் உங்கள் காட்டில் மழை. ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த நொடி உங்கள் அழைப்பதில் புக் பண்ணப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் கூகுள் மீட் லைவ் வீடியோ காலில் நீங்கள் என்ன பேசலாம். அதுக்கு முன்னாடியே கூட சீக்கிரமாக பேசுகிற மாதிரி கூட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ உடனடி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ibcbakti.com அந்த இதில் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா என்னை பற்றி தரவுகள் வரும். அங்கேயும் நீங்கள் புக் பண்ணி என்னுடன் பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Taste the Daily.